பீச்சுக்கு போயிருந்தப்போ ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருந்தாங்க. பாப்பாக்காக ஒரு பொரி வாங்கி வச்சுருந்தோம். அது பொரியை சாப்பிட ஆரம்பித்த உடனே காக்கா வந்தது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா காக்கா எங்கேனாலுமே நம்ம ஏதாவது வச்சுருந்தா வந்து அணில் ஒன்று சுற்றி சுற்றி வந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அதில் வேற அந்த காக்காகளை அந்த அணில் விரட்டி விடுது. அதுக்கு கிடைக்காம அது தூக்கிட்டு போயிருதுன்ட்டு ரொம்ப நேரமாக என் பக்கத்தில் அங்கே இங்கேன்னு ஓடி ஓடி நல்லாவே வந்துச்சு. எனக்கு அதை நான் சவுண்டு கொடுத்த உடனே பக்கத்தில் வருது. இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அந்த பொரியை சாப்பிடணுன்ற ஆசையும் இருக்குது. பக்கத்தில் வருது, அப்புறமா ஓடிடுது. சுற்றி எங்களை சுற்றியே தான் வந்துகிட்டே இருந்தது. என்ன பண்ணுது மட்டும் பாருங்களேன். அப்புறம் என் கையிலேருந்து எப்படி வாங்கிச்சுன்னு மட்டும் பாருங்களேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து கையிலேருந்து வாங்குன்ட்டு. ஆனால் அது ரொம்ப பயந்து போயிருந்தது. அதனால கீழே போட்டோன்னு எடுத்துகிட்டு பறந்துடுச்சு. அது அந்த காஞ்சி போன ஒரு மரத்து மேலே இருந்தது. அது போய் அழகாக கொறிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தது. அதுக்கிடையில் ஒரு காக்கா வேகமாக வந்து அந்த பொரிய குத்துறதுக்கு வந்துச்சு. அது உடனே அது உஷாராக தான் இருந்தது, கொடுக்கலாம் செய்யலை. அது அழகாக சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பிட்ற அழகை மட்டும் பாருங்களேன். இந்த காக்காவும் சுற்றி தான் வந்தது. அதுக்கிட்ட இருந்து எப்படியாவது பிடிங்கலான்ட்டு. ஆனால் அது ரொம்ப உஷாராக இருந்தது. அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டிக்கலை. உண்மையாகவே எனக்கு அந்த இடத்த விட்டு நகரவே தோணலை. ரொம்ப அது ஒரு ஜாலியாக இருந்த மாதிரி இருந்து. இது அணில் வந்து நம்ம கையில் வந்து வாங்குதுன்னு ரொம்ப எனக்கு அந்த இடத்த விட்டு போகவே மனசே இல்லை. அப்புறம் அந்த ஒரு பொரி வாங்கிட்டு போச்சுல்ல, அதுக்கப்புறம் அது அந்த அளவு சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் அதை காணவே இல்லைண்ணா. அதுக்கப்புறம் அங்கே கடற்கரையில் போய் ஹார்ஸ் ரைடிங்லாம் போயிட்டு வந்து கூட நான் அந்த இடத்துக்கு வந்து அது இருக்குதான்லாம் பார்த்தேன். ஆனால் அங்கே இல்லவே இல்லை.